ஹாய் ஹலோ வெல்கம் டு சௌரி ஐஏஎஸ் அகாடமி அலைப்போம் அழிஞ்சா அனுமத தமிழ் நண்பனது தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவுகளை நம்ம பார்க்கணும்னா எவ்வளோ வரும் இந்த வருடம் ஓவரால் கட்டாக பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கேட்டகரி வைஸும் பார்க்க போகிறோம். அதோட போக 2021 2023 வேகன்சி நம்ம சேர்த்து மொத்தமாக போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரை பாருங்கள். இடையில ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் சொல்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு சின்ன அறிவிப்பு. நம்மளுடைய சௌரி ஐஏஎஸ் அகாடமி சேனல் நம்ம ஷார்ட் வீடியோ நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் வந்திருக்கு 2021 ஆண்டில் நம்மளுடைய ஜிகே, அதாவது நம்ம ஷார்ட் வீடியோ நம்ம ஜிகே போட்டுகிட்டு இருப்போம். பர் டேக்கு 5 ஜிகே போட்டுட்ருப்போம். ஸோ ஒரு மேக்ஸிமம் நீங்கள் வீக்லி ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். தாராளமாக 70 கொஸ்டின் அட்டன் பண்ண மாதிரி தான், ஓகேவா? ஸோ ஜிகே உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான தவிர மற்றபடி எங்களுக்கு வியூஸ் அதிகமாக வரணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கணக்கு சாக்குலாம் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ வாங்க வீடியோ போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ 2023 ஆண்டில் தான் இருக்கிறவரோட வேக்கன்சியோட இந்த இடம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியும், ஓகேவா? 2021 வேக்கன்சி 10,000 மேலே இருந்தது. 2022 வேக்கன்சி 3,500 மேலே இருந்தது. 2023 வேக்கன்சி ரொம்பவே 200 வேக்கன்சியோட இந்த தடவை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 3,359 வேக்கன்சி இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் என்சிசி என்எஸ்எஸ்க்கு 3 கேட்டகரியில் சொல்லலாம். ஒன்று நேஷ்னல் லெவல் அல்லது ஜூன் அல்லது யூனிவர்சிட்டி இந்த 5 மாவட்டங்கள் சேர்ந்து நடந்தக்கூடிய விதத்தில் உங்களுக்கு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இது யாருக்குன்னா என்எஸ்எஸ்க்கு, ஓகேவா? ஸோ என்சிசிக்கு ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் தனியாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் இருக்குது, ஓகே? ஸோ அது போக நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பிஎஸ்டியும் நான் பிஎஸ்டியும் எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, மார்க்லாம் கிடையாது. ஏன்னா 10 போஸ்டிங் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு முன்னுரிமை அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக 5 பேர் பிஎஸ்டி வச்சுருக்காங்க, இன்னும் 5 பேர் நான் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதில் பிஎஸ்டிஎம் மட்டும், அதாவது ப்ரெசன்ட் ஸ்டடி தமிழ் மீடியம் அவங்கள மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் நான் பிஎஸ்டிஎம்மை எடுப்பாங்க, ஓகேவா? ஸோ வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. ஸோ அது போக இந்த வருடம் கட் ஆஃப் எவ்வளோ வரும்னா மேக்ஸிமம் 1 மார்க் அல்லது 2 மார்க் வேணால் கூடும் குறையும். ஏன்னா வேக்கன்சி இருக்கிறது ரொம்பவே கம்மி. 2021 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 2023 வேக்கன்சி ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் இந்த தடவை டிஎன்யூஎஸ்எஃப்ஐ பிசி கட் ஆஃப் 1 மார்க் இல்லை 2 மார்க் வித்தியாசத்தை தான் கம்மியாகும், சிறிது கூடுதலாகும். உங்களுக்கே தெரியும், கேர்ள்ஸுக்கு வேக்கன்சி 783, ஓகேவா? ஸோ பாய்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது, ஓகே? ஸோ அதனால் முடிஞ்சது நீங்கள் இந்த தடவை நீங்கள் உங்களுக்கு மார்க் வரலன்னா எக்காந்த கூட்டம் நம்பிக்கை விட்டுறாதீங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களால் முடியும், ஓகே? ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்டு, வேறு ஏதாச்சும் கொஸ்டின், வேறு ஏதாச்சும் எக்ஸாம் சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ you guys, thanks for watching and keep support and subscribe for more videos. Bye and take care. जय हिंद.